இதுவரைக்கும் நம்ம குயிக் லேர்னிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. உடனுக்குடன் தகவல்கள் கிடைச்சிட்டே இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் ஷார்ட். ஷார்ட் அப்படின்றது அசெண்டிங் ஆர்டரில் இல்லைனா டிசெண்டிங் ஆர்டரில் நம்ம வைக்கிறது. அசெண்டிங் அப்படின்றது ஏபிசிடி அப்படி ஈவனாக வருது இல்லைங்களா, அந்த மாதிரி. டிசெண்டிங் அப்படின்னா இசட் ஒய் எக்ஸ் இந்த மாதிரி கீழே இருந்து மேலே போகிறது, மேலே இருந்து கீழே வருது. இப்போ 1 2 3 இருக்கு இல்லைங்களா, அது வந்து அசெண்டிங் சொல்லுவாங்க. 3 2 1 அப்படின்றத டிசெண்டிங் சொல்லுவாங்க. கிளியரா சொல்லணும்னா ஹை டு லோ, லோ டு ஹை. அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தேவையான டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த டார்க் ஃபுல்லா வேணும்னா கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா டார்க் ஃபுல்லா செலக்ட் ஆயிடும். அப்படி இல்லைன்னா பர்டிகுலரா வேணும்னா அந்த வேர்ட்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு ஹோம் டேப்ல இந்த ஏஇசட்னு போட்டு இந்த ஆரோ மார்க் போட்டிருக்கு பாருங்க, இதுகிட்ட நீங்க கர்சர் கொண்டு போனாவே ஷார்ட்னு காட்டும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே பேராகிராஃப் லைன் தான், அதனால ஹெட்டிங் அந்த மாதிரி எதுவும் நம்ம கொடுக்கல, அதனால பேராகிராஃப்னு வந்திருக்கு. இது டெக்ஸ்ட். ஓகே, இப்போ நமக்கு எந்த மாதிரி வேணும், நான் இப்போ அசெண்டிங் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்ட் எல்லாமே ஏசிஇன்னு அந்த அசெண்டிங் ஆர்டர் ஃபார்மேட்டில் வந்திருக்கு. இதே போல தான் நம்ம நம்பர்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் நம்பர்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன். டிசெண்டிங் கொடுக்குறேன். டிசெண்டிங் அப்படின்றது 9 8 7 அந்த மாதிரி வரும். இப்போ நான் அதை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே கொடுத்துட்டேன். இப்போ பாருங்க அந்த மெத்தடில் இங்கே வந்திருக்கு. இதை எப்படி டேபிளுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ 2 3 1 அப்படி இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நான் 1 2 3 அப்படின்ற இதுல ஷார்ட் பண்ண போகிறேன். இப்போ எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஏரோ மார்க் வரும். நீங்கள் அந்த டேபிள் கிட்ட கொண்டு போனதும் இந்த மாதிரி ஏரோ மார்க் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆனதும் இங்கே பாருங்கள், இந்த ஷார்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே 2ன்னு இருக்கு இல்லைங்களா, இதோட வச்சு நீங்கள் ஓகே இப்போ எந்த ஆர்டர் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஒரு எரர் மெசேஜ் வரும். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா இது எந்த காலம், ஃபர்ஸ்ட் காலம். ஸோ காலம் 1 அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி 1 2 3 அதாவது நம்ம கொடுத்துருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அசெண்டிங் ஆர்டரில் வந்திருக்கு. இந்த ரோவோட டெக்ஸ்ட் எல்லாம் எதுவுமே எப்பயுமே சேஞ்ச் ஆகாது. இதுக்கேற்ற மாதிரி அசெண்டிங் டிசெண்டிங் மாற்றிக்கும். இப்போ இந்த காலம் வச்சு கொடுத்துருக்கிறதால இந்த காலம் பாருங்க ஏஇசட்எஃப்னு வேற வேற அலைன்மெண்ட்ல வந்திருக்கு. இப்போ நம்ம செகண்ட் காலத்தை வச்சு கொடுத்தா செகண்ட் காலத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த ரோவை முன்ன பின்ன போட்டுக்கும். இப்போ பாருங்க நான் செகண்ட் காலம் செஞ்சு காட்டுறேன். செகண்ட் காலம் செலக்ட் பண்ணியிருக்கேன். சேம் அசெண்டிங் கொடுக்குறேன். கொடுத்து ஓகே கொடுத்துட்டேன். சாரி, இங்கே செலக்ட் பண்ணுங்க காலம் 2. ஓகே கொடுத்துட்டேன். இப்போ ஏஎஃப்இசட்னு இது கரெக்டாக வந்திருக்கு. ஆனால் இங்கே பாருங்க இந்த டேட்டாலாம் முன்ன பின்ன வந்திருக்கு. நம்ம எந்த காலம் கொடுக்குறோமோ அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஷார்ட் பண்ணிக்கும். நம்பர், டேட்டா இதெல்லாம் எப்படி ஷார்ட் பண்ணுமோ அதே போல தான் டேட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வேற எதுனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.